தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் இன்றைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கு சவால் விட்டிருக்கிறாரா திருமாவளவன் அவர்கள்? ஆளூர் ஷானவாசுடைய நிலைப்பாடு என்ன? உச்சக்கட்ட மோதல் போக்கு விசிகாவில் தொடர்கிறதா? கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறலில் மாட்டிக்கொண்ட திருமாவளவன் என்ன நடந்தது அந்த கூட்ட நெரிசலில்? பார்க்கலாம் இந்த காணொளி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நீங்க வீடியோக்கள்ல பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட கட்டுக்கடங்க முடியாத ஒரு கூட்ட நெரிசல்ல திருமாவளவன் சிக்கி பிறகு மூச்சு விட சிரமப்பட்ட காட்சியெல்லாம் நம்ம நேற்றைய தினம் பார்த்திருப்போம். இந்த மாநாடை வடிவமைத்ததில் ஏற்பட்ட பெரிய சிக்கல் என்பது இந்த சிக்கல் தான். அவர் நடந்து வரக்கூடிய பாதையில மேலே ஏறி பல இளைஞர்கள் ஆட்டம் போட்ட அந்த காட்சியும் பார்க்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவர்களுடைய தவறு, அதையும் தாண்டி காவல்துறை இன்னும் கூடுதலாக கவனத்தை செலுத்தியிருக்கலாம். இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம் ஊருக்குள்ள வருது அப்படின்னா அந்த கூட்டத்தை கண்காணித்து வழிநடத்த வேண்டியது இன்றைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை. குறிப்பா விசிகா இன்றைக்கு டிவிக்கு ஒரு கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்ப தேவையான பாதுகாப்பை கேட்டு பெறலாம். எந்த இடத்துல இவங்க தவற விட்டாங்க அப்படின்றது அவர்களுக்கு தான் தெரியும். கட்சி இவர்களுக்கு மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் கடந்த காலங்களில் ஒரு மிகப்பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 உயிரை இழந்ததும் இதே தமிழ்நாட்டில் தான். கிட்டத்தட்ட நேற்று ஏற்பட்ட கூட்டம் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம். அதுல தொடர்ச்சியாக அவர் பேசியிருந்தால் என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு உணர்ந்து அந்த கூட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்தார் சாமர்த்தியமாக திருமாவளவன் அவர்கள். இத இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல மக்கள் எழுதியும் பேசியும் வருகிறார்கள். மிகப்பெரிய ஒரு கூட்டம் நேற்று கூடியிருக்கிறது. இதுல 2 செய்தி நம்ம கவனிக்க வேண்டியது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேகா அரசோடு கூட்டணி தொடரும் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். விசிகாவில் 2 மாறுபட்ட கருத்து தற்போதும் இருக்கிறது. ஒன்று, சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு வெளியான ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதுல இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி பெரும்பான்மை இல்லாத ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி இருக்கிறது. இதை தாண்டி ஒரு விவாதம் என்ன நடந்ததுன்னா, திருமாவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், அதிமுக திமுக 2 கட்சியும் இணைந்து திருமாவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பது என்கிற விவாதமெல்லாம் நடந்துகிற போது அதை மறுத்தார் திருமாவளவன் அவர்கள் அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கு. ஆனால் தற்போது அதை பற்றி யோசிக்க தொடங்கியிருக்கிறார்களோ, மீண்டும் அதிமுக திமுக கூட்டணி அமைத்து ஆட்சி நடத்துவதற்காக திருமாவர்களை முதலமைச்சராக ஆக்குவார்களா, அப்படிப்பட்ட ஒரு பேச்சு மறுபடியும் எழுமா என்பதை திருமாவர்கள் எதிர்பார்க்கிறாரா அப்படின்றது நேற்று பேச்சில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வினா, கேள்வி. ஏன்னா விசிகா கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த இயங்கினாலும் கூட அது ஒரு சமூக கட்சியாக, குறிப்பிட்ட ஒரு ஜாதி சமூகத்தின் கட்சியாகத்தான் இன்றளவும் பார்க்கப்படுகிறது. இவர்கள் போராடாத பிரச்சனை கிடையாது. எல்லா பொது பிரச்சனையிலும் போராடுகிறார்கள். தமிழர் நலன் சார்ந்து பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். போராட்டம் களம், ஆர்ப்பாட்டம் களம் அமைத்தாலும் கூட இன்றைக்கும் அது ஒரு சமூக அடையாளத்துடனான கட்சியாகத்தான் விசிகா பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தான் அவர் ஆளும் கட்சியாக வெகு விரைவில் நாம் வருவோம் அப்படின்றத அந்த மேடையில உறுதியளிக்கிறார். கடந்த காலங்களில் அதற்கான வாய்ப்பு குறைவு என்று மேடையிலே பேசிய திருமாவர்கள் இன்றைக்கு 2 ட்ராக் தண்டவாளத்தில் 2 பகுதியில் வெவ்வேறு கோணத்தில் பயணிக்கிறார். ஒன்று,
இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சியோடு தொடர்ந்து பயணிப்பது. அப்படின்னா வெளியே இருந்து பல கருத்து வைக்கப்பட்டது. கடந்த காலங்களில் கூட சில நாட்களாகவே விசிகாவுக்கும் டிவிகேவுக்கும் சில முரண்பாடு இருந்தது. ஆட்சி அதிகாரத்தில் இவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை, ஒன்றிய அரசை கையாளக்கூடிய விதம் அப்படின்னு சில முரண்பாடு விசிகாவுக்கும் தாவேக்காவுக்கும் அது தற்போதும் தொடர்கிறது, நம்மால பார்க்க முடிகிறது. ஆனாலும் நாங்கள் ஒன்றாக இணைந்து பயணிப்போம் அப்படின்னு ஒரு கிரீன் சிக்னலை கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கு. எப்படி வைகோ அவர்கள் அரணாக கேடயமாக இருப்போம் என்று பேசினாரோ, கிட்டத்தட்ட இன்றைக்கு நாங்களும் அப்படிதான் இருப்போம், துணையாக இருப்போம் என்று பேசியிருக்கிறார். கடந்த காலங்களில் வைகோ கூட இவருக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம், இந்த நாடகம் அப்படின்றதையெல்லாம் பயன்படுத்தி இருந்தார் இல்லையா? அப்படி இன்றைக்கு திருமாவளவனுடைய நிலைப்பாடு என்பது தொடர்ந்து பயணிப்பது விசிகாவோடு. அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது. இன்றைக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக விசிகா வந்திருக்கிறது. நாளை அது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும். திமுகவோடு கூட்டணி கடந்த காலங்களில், அதிமுக ஒரு ஆளும் கட்சி, அதிமுகவோடு ஒரு கூட்டணி, காங்கிரஸ் ஒரு ஆளும் கட்சி, காங்கிரஸோடு கூட்டணி, இன்றைக்கு டிவிகே ஒரு ஆளும் கட்சி, டிவிகேவோடு கூட்டணி. அது இன்றைய நிலைப்பாடு. ஆனால் வெகு விரைவில் ஆளும் கட்சியாக விசிகா வரும் என்கிற முழக்கத்தை 2 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு முன்வைத்திருக்கிறார் திரு திருமாவர்கள். என்றால் திருமாவர்களுடைய அரசியல் என்னவாக இருக்க போகிறது? தந்திரமான அரசியலை கையாள போகிறாரா? இது அரசியல் சாமர்த்தியமா அல்லது தொண்டர்களை உற்சாகப்படுத்த பேசினாரா? அரசியல் கவனிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் பேசுவது என்பது அதற்கு வாய்ப்பே கிடையாது. விசிகா மாதிரியான ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு வேலை கிடையாது. ஒருவேளை தாவேக்காவோடு பயணித்து தாவேக்காவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவார்களா? இப்ப தாவேக்கா எப்படி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள் என்றால், திமுகவை எதிரே நிப்பாட்டி ஆளும் கட்சியான திமுக விமர்சனம் செய்து இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் விசிகாவும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்காவோடு மோதல் போக்கை கடைபிடித்தே ஆக வேண்டும். தாவேக்காவை விமர்சனம் செய்ய வேண்டும். எதிர்கட்சியாக இன்றைக்கு எல்லோரும் எதை செய்து கொண்டிருக்கிறார்களோ, தேமுதிக, திமுக, அதிமுக என எதிர்கட்சியினர் எப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேக்காவை எதிர்த்து அரசியல் களம் காண்கிறார்களோ, அப்படி விசிகா கடுமையாக ஒரு படி மேலே போய் டிவிகேவை விமர்சனம் செய்தால், ஆளுகிற அரசை விமர்சனம் செய்தால்தான் நாளைக்கு ஆளும் கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதுதான் யுத்தி. அது வருமா வராதா என்பது அடுத்து. ஆனால் விமர்சனம் செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு திருமாவர்கள் அறிவித்த இந்த 2 முரண்பட்ட செய்தி என்பது, ஒன்று நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம், மற்றொன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேக்காவோடு அரசியலில் தொடர்ந்து பயணிப்போம். கூட்டணி உருவாகிவிட்டது, இனி திமுக கூட்டணி கிடையாது, தெளிவாகிவிட்டது. இனி தாவேக்காவுடனான கூட்டணி, அந்த கூட்டணிக்கு ஒரு பெயர் வைக்கப்படும். பிறகு இதே தாவேக்காவை விமர்சனம் செய்து தாவேக்காவை வீழ்த்தி விசிகா வர வேண்டும் என்பதுதான் அரசியல் கள யதார்த்தம். எப்படி நகர இருக்கிறது? இதுல திரு ஆளூர் சானவாசுடைய இடம் எங்க? தொடர்ந்து விசிகாவிலே இருக்கிறார், முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேக்கா மீது கடுமையான விமர்சனம், கொள்கை ரீதியாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். விசிகா ஒட்டாமல் இருக்கிறது தாவேக்காவோடு, மறுபுறம் தாவேக்காவோடு ஒட்டி செயல்படுவோம் என்று பேசுகிறார்கள். மறுபுறம் நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம், ஆளுங்கட்சியாக வருவோம் என்கிறார்கள். இப்படி குழப்பமான ஒரு மனநிலையில் விசிகா இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன மாதிரியான அரசியல் திருப்பங்களை விசிகா கொடுக்க இருக்கிறது? டிவிகேவோடு தொடர்ந்து பயணிக்குமா அல்லது அழுத்தம் கொடுக்குமா அல்லது திருமாவர்களே யாரையாவது இப்படி விசிகாவுக்கு எதிராக பேச வைக்கிறாரா? அதுவே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்ன்றாங்க. கூட்டணியில பயணித்தால் கூட இப்படி பேச வைப்பாங்க, ஒரு விமர்சனத்தை வைப்பதற்கான ஒரு வேலையை செய்வார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு கடுமையான ஒரு அதிரடி சவாலை தான் எடுத்து வைத்திருக்கிறார் திரு திருமாவர்கள். ஆளூர் சானவாசனுடைய பொறுப்பு தொடர்ந்து அவர் நீடிப்பாரா? அவருடைய நிலைப்பாடு என்ன? இவர் பேசிட்டாரு, அடுத்து அவர் சமூக ஊடகங்களில் தோன்றி என்ன பேச போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன்.
தொடர்ந்து கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை ஆச்சி மசாலா. ஆடியில் எங்கும் இல்லாத தள்ளுபடி. உங்கள் பூர்விகாவில் 1 கோடி ரூபாய் வரை பரிசு வெல்ல வாய்ப்பு. பெரியார் மணியம்மை பொறியியல் கல்லூரி உங்களுடைய மாணவர்களுக்கான சிறந்த எதிர்காட்டி. நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.